ராமநாதபுரம் அருகே கார் கவிழ்ந்து 3 பக்தர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பொழுது இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தன் விவரிக்க கேட்போம். சோனை முத்தன், இந்த விபத்தினுடைய முழு பின்னணி என்ன விவரங்க? வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தரிசனத்துக்காக வந்துவிட்டு திரும்பும் பொழுது ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய சாலையின் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரில் காரானது மோதிய விபத்துல 3 பேர் சம்பவ இடத்திலே பலியாயிருக்காங்க. மேலும் ஒருவர் கவலைக்கிடமாக தற்போது முதல் உதவி அளிக்கப்பட்டு மதுரைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய அந்த கருடாமுத்தூர் என்ற பகுதியிலிருந்து நேற்று கிளம்பி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்று தரிசனத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது ராமநாதபுரம் அருகே உள்ள களத்தாவூர் என்னும் இடத்துல கார் சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தடுப்பு சுவரில் மோதி கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் இடுபாடுகளுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலேயே 3 பேர், அதாவது நாகராஜ், தீபக், சண்முக சுந்தரம் ஆகியோர் பரிதாபமாக பலியாயினர். மேலும் அதில் பயணித்த ஒருவர் கார்த்திகேயன் என்பவர் படுகாயங்களுடன் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை செய்து பிறகு மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அனுப்பி வைத்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த வழக்கு பதிவு செய்த பஜார் காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது திருப்பூரில் இருந்து அந்த கருடாமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு அந்த களத்து நீர் எடுப்பதற்காக வந்ததாகவும் பிறகு சாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு திரும்பும் பொழுது இந்த கார் விபத்துக்குள்ளாகி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.